இது வந்து முல்லைப்பூ. இது ஒரு ஆழாக்கு 15 ரூபா, 2 ஆழாக்கு 30 ரூபா. ஏன் நீங்கள் மல்லி எடுத்து இதுவும் சில பேர் விரும்பி கேட்குறாங்களாம். மல்லி எப்படி விரும்புகிறாங்களோ அதே மாதிரி முல்லைப்பூவும் விரும்புகிறாங்களாம். அதுவும் ரேட் அதே தானா சொல்லிச்சு. மல்லிப்பூவும் ஒரு ஆழாக்கு 15 தான். இருந்தாலும் இதையும் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. அப்படி இதை ஒரு சேஞ்சுக்கு இதை எடுத்து வச்சு எப்பவுமே மல்லிப்பூ தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இது ஒரு சேஞ்சுக்கு இந்த பூ எடுத்து வந்துடுவாங்க. இதுவே ஒரு முழம் 40 ரூபா நிற்கிறாங்களே கடையில். கடையில் போய் காசு கொடுத்து வாங்கினா ஒரு முழம் 40 ரூபா. இது வந்து கட்ட தெரிஞ்சவங்க இது மாதிரி அழகாக 5 ரூபா கொடுத்து வாங்கி அழகாக கட்டிக்கிறாங்க. எப்படி ஒரு 2 முழம் ஆகுமா? 2 முழம் ஆகுமா? 3 முழம் ஆகுமா? கட்டினாதான் தெரியுமா? ஆமாம், கட்டுறவங்க கொஞ்சம் தூரத்தில் தான் கட்டுவாங்க. பட் நெருங்க கட்டினா தான் அழகு இல்லை. அதை ஆட்டோமேட்டிக்காக தள்ள வச்சா தொங்கிடுது கொஞ்ச நேரத்தில். இழுத்துன்னு வந்ததில்ல. கீதா 2 அண்ணன் 2 இன்னும் 2 அப்படி கட்டினா தான் நல்லா. 2 வச்சு கட்டுவாங்களா? யாரு? இப்போ நான் கட்டுறது 2. நீ இப்போ 2 பூ வச்சா அப்படி 2 மேலே 2 கீழே 2 வச்சு கட்டுறது. அது என்ன பண்ணும் கீதா அப்படி 1 வச்சு ஒன்று வச்சு கட்டுவாங்களா? அதையும் 1 வச்சு கட்டுறாங்க. பூவை கொஞ்சம் இந்த பொண்ணு என்ன எவ்வளோ தேடு எங்கே வச்சு எவ்வளோ கட்டி வச்சுக்கார் நீ? 1/2 முழத்துக்கு கட்டிட்டேன். நீ கட்ட தெரிஞ்சதுனால 1/2 முழம் ஃபாஸ்ட்டாக கட்டிட்ட ஒரு 3 நிமிஷத்தில். ஆனால் கட்ட தெரியாதவங்க இது 1/2 மணி நேரமாக கட்டுவாங்க. பூ கட்டுறது கூட ஒரு வித்தை தான்ல. கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. லைஃப் கட்டி கட்டி வச்சுக்கணும். குட்டி நூலை வச்சிருக்கிற நம்ம வீட்டில் பகலில் கூட லைட் வருது, ராத்திரில லைட் வருது. 24 hours லைட் வருது. காலையில் போட்ட லைட்டு ஒன்றும் தைக்கிறதுனால காலையில் போட்ட லைட்டு. இப்போ இந்த நூலை தேவையான அளவுக்கு அதில் கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கணுமா?
டேய் நான் எல்லாத்தையும் கண்ணு பின்னி பின்னி நீங்கிறா இனிமே இந்த ஆசிட்டுன்னு சொன்னேன் கொஞ்சம் ஏன் நல்லா சொன்னப்பா நல்லா சொன்னேன் காசு வாங்கி கொடுத்துருவேன் காசு எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு நீ வாங்கிட்டு சொல்லிட்டு என்னென்ன வாங்கி கொடுத்தேன் சின்ன பொண்ணு ஒரு தடவை பூ வந்து ஒன் சைடாக கட்டி காட்டுறான் மாதிரி மாதிரி அப்படியே கல்யாணம் பொண்ணு ஜோடி பண்ணுவாங்க அவங்க அதுமாரி எனக்கு கத்தெல்லாம் மாட்டேன் ஒரே எந்த பூ உண்மையாக பெஸ்ட்டான பூ ஏதாச்சும் ஒன்று சொல்லணும், மல்லியா முல்லையா எது ரொம்ப நல்ல பூ? அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப வாசனை உள்ளதுன்னா முல்லை பூ தான். எது இந்த பூ தானா? இதானா? வாசனை வாசனை மல்லிகை முல்லை பூ பிடிக்கும் வாசனைக்காக. இருந்தாலும் என்னன்னா புஷ்புன்னு காஞ்சிடும். ஓ, சீக்கிரமா வாழிடும், காஞ்சிடும். சீக்கிரமா வாழிடும். அதனால நான் மல்லிக்காதேன். அப்போ இதை வந்து கட்டி வச்சா எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம்? ஃப்ரிட்ஜில் வச்சா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 2 நாள் இருக்கும். இருக்கும். தலையில் வச்சா புஷ் புஷ்னு காஞ்சிடும். தலையில் வச்சா உடனே காஞ்சி போயிடும். டக்கு இந்த பூ முல்லை பூ மல்லி கொஞ்சம் தாங்கும். அதை விட எல்லா பூவிட எனக்கு கதம்பு பிடிக்கும். இந்த பச்சை வச்சு கனகாம்பரம் இதெல்லாம் வச்சு கட்டுறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முழம் கட்டிட்ட போல இருக்குது. நான் முழம் போட ஒரு முழம் வரதான் பார்ப்போம். நூல் வேறு கட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் லேட் ஆகுது. சரி, இருந்தாலும் முழம் போட்டு காமி. ஒரு முழம் வந்துச்சான்னு செக் பண்ணும். முழம் போடு. ஒரு முழம் கட்டியாச்சான்னு செக் பண்ணலாம். இன்னும் ரவை. சரி, கட்டு கட்டு கட்டு. என் கணக்குப்படி ஒரு 3 முழம் வரும் பொழுது இந்த உதிரி பூ கட்டினா ஒரு 3 முழம். தலையில் வச்சு ஈஸியாக தக்காது, வெயிட் இருக்காது. மல்லிகைலாம் வெயிட். ஓஹோ, என்ன பண்ணுறீங்க? ஒன்றை ஒன்று லைட் எங்களுக்கு அதை கொஞ்சம் இல்லை உள்ள இல்லையா லைட்